வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெனஸ்டே சீரிஸோட ரீகேப் தான். எஸ், இந்த வாட்டி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சீசன் 2 ரிலீஸ் ஆகிற அன்றைக்கே ரீகேப் வீடியோ போடுறேன். இனிமேல் கொஞ்சம் 2 நாள் முன்னாடியே வீடியோ போட்டுறேன்ப்பா. சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யாராக இல்லைனா ஹீரோயினான வெனஸ்டே, அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அவள் புதுசாக சேர்ந்த நெவர்மோர் அகாடமியோடைய பிரின்சிபலான வீம்ஸு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஷெரீஃபு, மேயரு, அது இல்லாமல் இவளுடைய ரூம்மேட்டான ஈனிட்டு, அப்புறம் இவள் கூடவே சுற்றிட்டு இருக்கிற வெறும் கை அந்த திங்கு, அது இல்லாமல் இவளுக்கு கிடச்ச புது ஃப்ரெண்டு, இவளுடைய க்ரஷன் கூட வச்சுக்கலாம் டைலரு, அதுக்கப்புறம் ஜேவிங்கிற ஒருத்தன், இவளை கண்டாலே ஆகாதுன்னு இருக்கிற பியங்கா, இப்படியாக பல கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அப்படியே நம்ம அந்த கதையோடு கேட்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிடும். வாங்க சீரிஸை மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வெனஸ்டே எப்படிப்பட்ட பொண்ணுன்னா, அவளுக்கு கலர் பிடிக்காது, அழறது பிடிக்காது, சிரிக்கிறது பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸு பிடிக்காது, யாரையுமே பிடிக்காது. பெத்த அப்பா அம்மாவை கூட எதுக்கு என்ன பார்க்க வரீங்க, எதுக்கு பெற்று பிடிங்கன்னா ஓவராக பாசம் காட்டுவீங்களா, எனக்கு பாசமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எமோஷனும் இல்லாத ஒருத்தி தான் வெனஸ்டே. அப்படிப்பட்ட அவள் எல்லா ஸ்கூல்லேருந்து அவளை டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா எங்கே போனாலும் ஒரு கோளாறு பிடிச்ச வேலையை பண்ணி விட்டுருவா. அப்படி இப்போ இருக்கிற ஸ்கூல்லேருந்து என்ன காரணத்துக்காக வெளியே அனுப்பிச்சாங்கன்னா, அவள் தம்பியே சில பசங்கள்லாம் வந்து ரேகிங் பண்ணிட்டாங்க. இவளுக்கு இன்னொரு பவர் இருக்குது. அவள் யாராச்சும் தொட்டானா பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் அவளுக்கு அப்படியே தெரிய வரும். அப்படியே வீடியோ ஓடுற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருவா. இந்த பவரை அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது எப்போ வருது எப்போ போகுதுன்னு அவளுக்கே தெரியல. அப்படி தம்பியை கலாச்சவங்க, இந்த வேலையை பார்த்தவங்க யாருன்னு அவனை தொட்டதுமே நடந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வர, ஓகே இந்த கம்யூனிட்டிங்க தான் உங்களை கையை வச்சாங்களா, நான் பார்த்துக்கிறேன்டா, என் தம்பியை நான் அடிக்கலாம் கொள்ளலாம், ஆனால் இன்னொருத்தன் கையை வச்சா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு அவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, டேய் இந்த சுறா குட்டி கூட சமாளிங்கடான்னு சொல்லி அவங்கள போட்டு தள்ளுற அளவுக்கு போனதுனால உங்கள் பிள்ளைய ஒழுங்காக கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லி அந்த ஸ்கூல்லேருந்து டிசியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக சேர வந்திருக்கிற ஸ்கூல் தான் நெவர்மோர் அகாடமி. அண்ட் இங்கே தான் வெனஸ்டேவோட அம்மாவுமே படித்தாங்க. அண்ட் இது முழுக்க இந்த மாதிரியான பவர்ஸ் இருக்கிற ஆளுங்களுக்கான ஸ்கூலு. இங்கே இருக்கிற ஒருத்தவங்க வேம்பையராக மாறுவாங்க, ஓனாயாக மாறுவாங்க. ஏன் இப்போ வெனஸ்டே மாதிரி அவளுக்கு இருக்கிற பவரு, இந்த மாதிரி எல்லாருமே பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் நெவர்மோர் அகாடமியில் இருப்பாங்க. அதனாலேயே அந்த ஊர்க்காரங்களுக்கு நெவர்மோர் அகாடமியில் இருக்கவங்களை பார்த்தா இவங்க மொத்த பவரோட நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனாலே இவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அப்படியாக இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டு பிரின்சிபல் வீம்ஸ் கிட்ட, பிரின்சிபல் வீம்ஸும் வெனஸ்டேவோட அம்மாவும் கிளாஸ்மேட் தான், அதனால் இங்கே பேர் ஒழுங்காக பிள்ளைய பார்த்துங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் இந்த திங்கு, அதான் அந்த வெறும் கை, நீ தாண்டா ஸ்பையாக இருந்து என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி எனக்கு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லி அவனையும் விட்டு போகிறாங்க. அதை வெனஸ்டே பார்த்ததை கண்டுபிடிச்சிருவா, டேய் ஒன்று எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கூடவே இரு, அவங்களுக்கு நீ ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு தெரிஞ்சுதே தக்காளி ஒரு வேளையும் பிச்சு போட்டுருன்ற மாதிரி இப்போ திங்கு வெனஸ்டே கூட சேர்ந்துடுச்சு. இப்போ அவளுடைய அந்த ரூமுக்கு வந்தா ரூம்மேட்டாக இருக்கிறவ தான் ஈனிட். அவள் வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கிறவ. இந்த பக்கம் வெனஸ்டேக்கு கலர்னாலே ஆகாது. இப்படியாக கலர்ஃபுல்லாக இருக்கிறது, கலர்னாலே அலர்ஜின்னு இருக்கிற இவங்க 2 பேர் தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறாங்க. அண்ட் புதுசாக நம்ம ஸ்கூலுக்கு வந்துருக்கிறியாமா அப்படின்னு சொல்லி டீச்சரும் வந்து நம்ம வெல்கம் அப்படின்னு சொல்லி அவளையும் வரவேற்க இந்த ஸ்கூலுக்கு இப்போ வந்து சேர்ந்தாச்சு. இவளை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே பிடிக்கலடா, இங்கேருந்து என்னை தனியாக விட்டுருங்கடா, நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன்டான்னு இந்த ஸ்கூல்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னு பிளானை போடுறா. அண்ட் வெனஸ்டேவோடைய அந்த மைண்ட் செட்டுங்கிறது அவளுக்கு பவர்ஸ் இருக்குது, அதனால் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லி இப்போ இந்த ஸ்கூல்லேருந்து ஸ்பெஷலாக தெரப்பிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தெரப்பி டீச்சர் வந்து, ஏம்மா உன்னை பற்றி சொல்லு, உனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுன்னா, இங்கே பாருங்கள் எனக்கு யாரையுமே பிடிக்காது, இந்த வேலைலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி வெனஸ்டே அங்கேருந்து கட்டடிச்சு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா, அப்போ தான் காஃபி ஷாப்பில் டைலருங்கிற ஒரு புது ஃப்ரெண்டு கிடைக்கிறான். இவனுடைய அந்த காஃபி மிஷினை சரி பண்ணவும் அவனும் கொஞ்சம் இவ்வளோ ஃப்ரெண்டாக பார்க்க ஆசைப்பட்றான். அப்போ தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, என்னை இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணு, நைட்டு வந்து எங்களை எக்ஸிபிஷன் மாதிரி கூப்பிட்டு போவாங்க, அங்கேருந்து என்னை எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி இவன் அவங்ககிட்ட ஹெல்ப்பை கேட்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ பிளான் போட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியாக எக்ஸிபிஷனில் பிரின்சிபல் வீம்ஸ் வந்து இவளையே வெச்சக்கணும் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்க, அவளை லைட்டாக டைவர்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா அப்போ தான் ரோவனுங்கிறவன் வெனஸ்டேவை அப்படியே அந்த இடத்துல நிற்க வச்சு, நீ தான் எங்கள் ஸ்கூலே அழிக்க வந்த தீய சக்தி, உன்னை நான் அழிக்காமல் விட மாட்டேன்ற மாதிரி அவன் ஒரு புது கதையை சொல்கிறான். டேய் யாரா நீங்கள், நான் ஸ்கூலுக்கு வந்து ஒரு வாரம் ஆகலடா, நான் ஏன்டா ஸ்கூல் அடிக்க வந்து தீய சக்தி, நீ ஏன்டா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அவன் ஒரு ஃபோட்டோவை காமிச்சு, இங்கே பார்த்தியா இதுதான் நீ ஸ்கூலுக்கு எப்போ காலடி எடுத்து வைக்கிறியோ நீ தான் இந்த ஸ்கூலையை அழிக்க போகிறவ அப்படின்னு எங்கள் அம்மா 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சி வச்சுட்டாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான், இப்போ நீ வந்துட்ட அதனால தான் அழிவு காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு அவன் ஒரு புது கதை உருட்ட, எங்கேருந்தோ வந்த மான்ஸ்டர் அந்த ரேவனை கொண்டு பிடிச்சி. அது இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற ஷெரீஃப் வந்து, நீ ஆடம்ஸ் ஃபேமிலியா, உங்கள் அப்பா ஒரு கொலை கேஸில் மாட்டாமல் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் இவளுக்கு தெரிய வந்துருச்சு. இப்படியாக இப்போ இந்த ஸ்கூல்லேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இங்கேயே எக்ஸைட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கேன்னு சொல்லி இவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஒன்று நான் தான் இந்த ஸ்கூல் அழிக்க வந்து ஒருத்தன் ஃபோட்டோ காமிச்சு என்கிட்டே சொல்கிறான், இன்னொன்று எங்கள் அப்பா ஒரு கொலைகேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டாருன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. அது இல்லாமல் என் கண்ணு இருக்க மான்ஸ்டர் ஒருத்தனை போட்டு தள்ளுறத நான் கண்ணால் பார்த்துட்டேன். இந்த 3 விஷயத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன்ற மாதிரி இந்த ஸ்கூலில் இப்போ இவளே இருக்கா. இப்போ வெனஸ்டே வந்து நான் அந்த மான்ஸ்டரை பார்த்தேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி ஷெரீஃப் கிட்டே போய் இந்த விஷயத்த சொல்ல, ஷெரீஃபோட பையன் தான் அந்த டைலர் காஃபி ஷாப் வச்சிருக்கானே, அவங்ககிட்ட இதை பேர்
வெனஸ்டே பிள்ளைக்குள்ளலாம் சேராத நெவர்மோரில் இருக்கவங்கலாம் பவர்ஃபுல்லான ஆளுங்க, அவங்க நம்மளை விட்டா அழிச்சிருவாங்கிற மாதிரி சொல்லி தான் வச்சிருப்பாரு. இருந்தாலும் டெய்லருக்கு வெனஸ்டே நல்ல பிள்ளையாக தான் தெரியுறாங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ வெனஸ்டே வந்து ஷெரீஃப் கிட்ட அந்த மான்ஸ்டர் அவனை கொன்னுச்சு, அந்த மான்ஸ்டரை எப்படியாச்சும் நம்ம தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா நிறைய பேரை கொல்லுவாங்கன்னு அவ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்போ கொடுக்குறாங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஏமா இந்த ரோவன் ஒன்றும் சாவலை பேர் வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த ரோவன் செத்து போனவன் திடீர்னு வந்து நிற்கிறான். நான் இந்த ஸ்கூலை விட்டே போகிறாங்கன்னு டிசி கொடுத்துருங்கிற மாதிரி நான் ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆக இவளுக்கு ஒன்றுமே புரியல. டேய் நான் தான் இந்த ஸ்கூலை அழிக்க வந்தவன் சொன்னேன்டா, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறேன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. இது ஏதோ ஒரு பித்தலாட்டம் நடக்குதுன்னு சொல்லி திங்க அவனை ஃபாலோ பண்ணு, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுன்னு அனுப்புனா அவன் திடீர்னு ரயில்வே ஸ்டேஷனில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது ஆளே காணாமல் போயிட்டான். இப்போதான் விஷயத்தையே சொல்கிறாங்க, ப்ரொஃபஸர் வீம்ஸுக்கு இந்த மற்றவங்களாம் மாறக்கூடிய சக்தி இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு பவர் இருக்கும்ல. அப்படி அவங்க தான் ரோவன் கெட்டப்பில் வந்து எப்போ ரோவன்லாம் ஒன்றும் சாவலை, அவன் ஸ்கூலை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்கிற மாதிரி இப்படி ஒரு ஒப்பேத்தி இந்த விஷயத்தை மூடி மறைச்சிவிட்டாங்க. இப்போ அந்த ரோவன் வந்து அந்த ஃபோட்டோவை காமிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயங்கள்லாம், பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் இவ பார்க்கும்போது ரோவனோடைய ரூம்மேட் தான் ஜேவியர். ஸோ அந்த ஜேவியரும் ரோவனும் இவ தான்டா நம்ம ஸ்கூலையே அழிக்க வந்தவன் சொல்லி வெனஸ்டே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அந்த தகராறு நடந்து அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஜேவியரை பிடிச்சோம்னா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி இவ ஐடியா பண்ணுறா. அது இல்லாமல் இந்த ஃபோட்டோ அவனுக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னா சீக்ரெட்டாக ஒரு லைப்ரரியில் ஒரு புக்கில் தான் இந்த ஃபோட்டோவாக பாதி கிழிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இப்போ அந்த புக்கு எனக்கு வேணுன்ற மாதிரி நினைக்கிறா. அந்த ஃபோட்டோக்கு மேலே இருக்க அந்த சிம்பிளை வச்சு அந்த புக்கு எங்கே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. சரி நம்ம ஜேவியர் ரூமுக்கு போவோம், ஒருவேளை அவன் அந்த புக்கை வச்சிருப்பானான்னு அவன் ரூமில் போய் பார்த்தா அப்போ தான் பியங்காவும் ஜேவியரும் பேசிக்கிறாங்க. இந்த பியங்கா வந்து எப்போவுமே நான் தான் ஜெயிக்கணும், சீட்டிங் பண்ணியாச்சும் நான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி பேசுகிறா. அவளுக்கு வெனஸ்டேவை சுத்தமாக பிடிக்கல. அவள் மேலே கொஞ்சம் அட்டென்ஷன் திரும்பவும் அவளை நான் ஜெயிச்சே காட்டுன்னு சொல்லி நாளைக்கு போட் ரேஸ் நடக்குதுல்ல, அவள் ஃப்ரெண்டு கலந்துப்பா, அவளை காலி பண்ணுறேன் பாருன்ற மாதிரி சொல்லவும், இது என் ஃப்ரெண்டை இப்போ நீ காலி பண்ண போறியா, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி வெனஸ்டே அந்த போட் ரேஸில் கலந்துக்கிட்டு இவ எப்படி ஜெயிக்கிறா அப்படின்னாக்க அடியில் தான் ஒருத்தருக்கு ஒரு பவர் இருக்கும்ல, அடியில் தண்ணி கடியில் என் ஃப்ரெண்டை அனுப்பி எல்லார் போட்டையும் உடச்சி விட்டு இவன் மட்டும்தான் வருஷம் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கா. இந்த பியங்கா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் மட்டும்தான் தண்ணி கடியில் ஆள வைப்பீங்களா, நான் என் திங்க அனுப்புன்னு சொல்லிட்டு திங்கு மூஞ்சி மேலே பொக்குன்னு குத்தி இவன் அந்த போட் ரேஸில் வின் பண்ணிட்டா. அது இல்லாமல் அந்த போட் ரேஸோடைய ரூல்ஸ் என்னன்னா அங்கே போயிட்டு ஃப்ளாகை எடுத்துகிட்டு வரணும். அப்படி ஃப்ளாகை எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஒரு இடத்த டச் பண்ணால் இவளுக்கு பாஸ்டில் நடந்த விஷயம்லாம் ஞாபகத்து வருது. பாஸ்டில் இவ்வளோ மாதிரியே இருக்கிற ஒருத்தியை பார்க்குறா, கூடி ஆடம்ஸ். அவள் வந்து இது பாரு நீ தான் சாவி இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காணாமல் போயிடுறா. நான் தான் இந்த ஸ்கூலே அழிக்க போகிறேன்றா. இப்போ என்ன மாதிரியே இருக்க ஒருத்தியை நான் பார்த்து அவள் நீ தான் சாவி நீ பார்த்து இருன்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஏதோ ஒன்று குழப்பமாக இருக்குது, ஒரு பக்கம் மான்ஸ்டர் வேறு இருக்குதுன்னு சொல்லி இவளுக்கு இந்த விஷயங்கள் மேலே இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகுது. சரி அந்த ஃபோட்டோக்கு மேலே இருக்க சிம்பிளை வச்சு முதல்ல அந்த லைப்ரரி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதுக்கு போகிறதுக்கான அந்த ரூட்டை கண்டுபிடிச்சா ஒன்றும் இல்லை, அந்த சிலைக்கிட்ட போயிட்டு 2 தடவை சொடக்க போட்டால் அது உள்ளே ஓப்பன் ஆகிடும். அங்கே உள்ளே போனால் ஆல்ரெடி சீக்கிரட்டாக இருக்கிற ஆளுங்கள்லாம் இவளை கடத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ இவளை கடத்தி வச்சிருக்கிறது யாருன்னா அங்கே இருக்கிற சீனியர்ஸ் தான். இவங்க இந்த மாதிரி 2 தடவை சொடக்கு போட்டு உள்ளே வந்து ஆவுன்னா மீட்டிங் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆமாம் எங்களுடைய சீக்ரெட் ஸ்பாட்டை எப்படி கண்டுபிடிச்சேன், ஆமாம் பெரிய புடலங்கா சீக்கிரட்டு, 2 தடவை சொடக்க போட்டால் உள்ளே வரலாம். எனக்கு இங்கே வந்து உங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது சண்டை நடத்துறதுலாம் எனக்கு அவசியம் இல்லைப்பா, எனக்கு தேவை இந்த புக்கு, அதை எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த புக்கில் ஒரு பக்கம் வெனஸ்டே இருக்கிறா, இன்னொரு பக்கம் ஒரு மேஜிக் மேன் மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். ஸோ இந்த மேஜிக் மேன் யாருங்கிறத கண்டுபிடிச்சா இது ஏன் நடக்க போகுது, அதுவும் நான் ஏன் இந்த விஷயத்தை பண்ண போகிறேங்கிற அந்த கேள்விக்கு ஆன்சர் கிடச்சிரும்னு இப்போ அந்த புக்கை எடுத்துக்கிட்டு இவ போகிறா. இப்போ தான் அந்த மேஜிக் மேன் யாருன்னு ஜேவியர்கிட்ட கேட்டால் இவன் யாரும் தெரியாதா, ஜோசப் கிராக்ஸ்டோன்பா, இவர் தான் இந்த மாதிரி நார்மல் பீப்புளும் பவர்ஃபுல்லான ஆளுங்களும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லி பாடுபட்டவர். இப்போ அவருடைய சிலை திறப்பு விழாக்கு தான் நம்ம போக போகிறோங்கிற மாதிரி ஊரில் இப்போ சிலை திறப்பு விழா நடக்க போகுது. அதில் தான் ஜோசப் கிராக்ஸ்டோனும் எப்போ அவர் எப்பேற்பட்ட நல்லவர் தெரியுமா வல்லவர் தெரியுமாங்கிற மாதிரி பேசிவிட்டு சிலையை திறக்க போகிறாங்க. அதுக்கு இந்த நெவர்மோரில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. இப்போ இல்லை இந்த கிராக்ஸ்டோனை பற்றி நான் இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கூடி ஆடம்ஸ் யாருன்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவள் வாழ்ந்த இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பவர் மூலிமா நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு கிராக்ஸ்டோன் இருந்த அந்த மீட்டிங் ஹாலுக்கு போனால் பாஸ்டில் டக்குன்னு இவ போயிட்டா. அங்கே பார்த்தா இந்த கிராக்ஸ்டோன் என்ன வேலை பார்த்துருக்கான்னா கூடி ஆடம்ஸ் மட்டும் இல்லை, மொத்தமாக இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லாமே தீய சக்திங்க, இவங்க எல்லாம் சூனியக்காரிங்க, இவங்க எல்லாரையும் நம்ம போட்டு தள்ளணும், நார்மல் மனுஷங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழணும், பவர்ஃபுல்லான ஆளுங்களாலே பிரச்சனை தான் வரும்னு சொல்லி மொத்த பேரையும் கட்டி போட்டு மொத்தமாக அவங்களுக்கு தீய வச்சு கொளுத்தி போடுறான். கூடி ஆடம்ஸ் மட்டும் அவன் கட்டி போடல, ப்ளீஸ் நீயாச்சும் தப்பிச்சிருன்னு சொல்லி கூடி ஆடம் அங்கேருந்து தப்பிச்சு அதுக்கப்புறமா கூடி ஆடம்ஸ் கையால் இந்த கிராக்ஸ்டோனை கொண்டு இருக்காங்க. இதுதான் உண்மையாக நடந்த வரலாறு.
ஆனால் இப்போ காலப்போக்கில் எப்படி மாற்றி விட்டாங்கன்னா, கிராக் ஸ்டோன் எப்பேற்பட்டவர் தெரியுமா, அவர் நார்மல் மக்களும் பவர்ஃபுல்லான மக்களும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாருன்னு தெரியுமான்னு இப்படி புது கதையை உருட்டியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் இப்போ பாஸ்டில் நடந்ததே இப்போ பார்த்துட்டு வந்துட்டால, இப்போ சிலை திறப்பு விழாவில் எப்படி சும்மா இருப்பா, ஓஹோ இந்த கம்யூனிட்டியை பற்றி பேசுகிறதே தப்பு, இதில் சிலையை வேற திறந்து அவரை பாராட்ட போகிறீங்களான்னு அந்த சிலையவே சின்ன பின்னம் ஆக்கிவிட்டா. இப்போ இங்கே ப்ரொஃபஸர் வீம்ஸுக்கு ஏய் தெரிஞ்சுதான் பண்ணுறியா, ஆல்ரெடி ஊரில் இருக்கவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஷெரீஃபுக்கு நம்ம மேலே சுத்தமாக ஆகாது, மேயர் தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம மேலே மரியாதை வச்சுருக்கிறார், இந்த சிலை திறப்பு விழாவில் நீ பண்ண காரியத்தில் மொத்தமாக நெவர்மோர் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு பெருசாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறீ, வாயை முடிக்கிட்டு சும்மா இருன்னு ப்ரொஃபஸருக்கு வெட்னஸ்டேவை பார்த்தாலே இப்போ ஆவலை. இப்போ இந்த மான்ஸ்டர் யார் யாரெல்லாம் அட்டாக் பண்ணுது, எதனால் இந்த அட்டாக் நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த மான்ஸ்டரால் அட்டாக் பண்ணவங்க ஃபைல்ஸ் எல்லாம் திங்க வச்சு தூக்கிட்டு வந்து அதை மொத்தமாக வச்சு பார்த்தா அப்போ தான் அவளுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு பார்ட்டை அது திருடிக்கிட்டு எடுத்துகிட்டு போகுது. ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான பிளானாக தான் இந்த மான்ஸ்டரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் இந்த மான்ஸ்டர் பண்ண போகுதுங்கிறது லைட்டாக இவளுக்கு தெரிய வருது. இப்போ இவளுக்கு லைட்டாக ஜேவியர் மேலே டவுட் வருது. ஏன்னா அவனுடைய சீக்கிரட்டாக அவன் இருக்கிற அந்த ஏரியாவில் அவன் டிராயிங்லாம் பண்ணி வச்சுருக்கான், முக்கியமாக மான்ஸ்டரை வரைஞ்சி வச்சுருக்கான். ஆமாம் இவன் மான்ஸ்டரை பார்க்கவே இல்லையே, அது இல்லாமல் மான்ஸ்டர் அட்டாக் நடந்துச்சுன்னா அடுத்த 10வது செகண்டில் இவன் வேற வந்து நிற்கிறான். ஸோ இவனாக மான்ஸ்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி லைட்டாக டவுட் வருது இவளுக்கு. அப்போ தான் வெட்னஸ்டேக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைக்கிறார். ஃப்ரெண்டுங்கிறத விட அவன் தம்பி மாதிரி அவன் பார்க்கறதுக்கு இருக்கிறான்றதுனால அவன் கூட க்ளோஸ் ஆகிடுறா. அவன் வந்து இந்த தேனியெல்லாம் வளர்க்குறவன். ஸோ அவன் பேர் வந்து யூஜின். ஸோ அவனும் இவனும் சேர்ந்து அந்த மான்ஸ்டர் இருக்கிற குகையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே மான்ஸ்டரோட நகம் கிடச்சிருச்சு. ப்ளஸ் ஜேவியர் மேலே இவளுக்கு டவுட் வந்ததுனால அங்கே இவன் டிஷர்ட்டில் இருந்த அந்த பிளட் அந்த சாம்பிளையும் எடுத்துக்கிட்டு இப்போ ஷெரீஃப்கிட்ட கொடுத்து இங்கே பாருங்கள் பிளட் சாம்பிளை செக் பண்ணுங்கள், நகமும் இருக்குது, 2 DNA சாம்பிளையும் செக் பண்ணிவிட்டு இவன் தான் இருக்குமோ அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் பண்ணிட்டு சொல்லுங்கள், அப்புறம் நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி இப்போ மான்ஸ்டர் இவனாக தான் இருக்குமோங்கிற அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஷெரீஃப் கிட்ட ஐடியாவை கொடுத்துட்டா. இப்போ ஒரு டான்ஸ் ஈவெண்ட் நடக்குது. அங்கே ஜேவியர் கிட்ட நம்ம க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆக்டிங்கை போட்டு அவன் தான் மான்ஸ்டர்ன்ற கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி அங்கே இப்போ அந்த ஈவெண்ட் நடக்கவும் அதுக்குள்ளே யூஜின் வந்து ஓ நீ டான்ஸ் ஆட போறியா, அப்போ என் கூட நீ குகைக்கு வரப்போகிறது இல்லையா, மான்ஸ்டரை கண்டுபிடிக்க போகிறது இல்லையான்னு இவன் நீ அங்கே போவாதன்னு சொல்லியுமே இவன் தனியாக அந்த குகைக்கு போகவும் அங்கே மான்ஸ்டர் வந்து இவனை ஒரு வழி பண்ணிடுச்சு. இப்போ இவன் ஐசியூவில் இருக்கான். ஆல்ரெடி ரோவன் செத்துட்டான். இப்போ யூஜின் தம்பி மாதிரி பார்த்தா இவன் இப்போ ஐசியூவில் இருக்கான். அப்போ மான்ஸ்டர் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குன்னு வெட்னஸ்டேக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. சரி ஃபஸ்ட்டு இந்த ஷெரீஃப் வந்து எங்கள் அப்பா ஒரு கொலைகேஸ்லேருந்து எஸ்கேப் ஆனார்னு சொன்னாரே, அந்த கொலைகேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு இவளுக்கு ஆர்வம் வருது. இவங்க அப்பாவும் அம்மாவும் தம்பியும் சரி இவளை பார்க்கறதுக்காக வராங்க ஸ்கூலுக்கு. அப்போ இவளே வந்து கேரட் கேட்ஸ் தான் எங்கள் அப்பா வந்து போட்டு தள்ளியிருக்காரு, அந்த கேஸில் தானே அவளை எஸ்கேப் ஆயிட்டாரு, ஸோ அவரை பிடிச்சிட்டு போங்கிற மாதிரி அவளே ஷெரீஃப்கிட்ட போட்டு கொடுத்துட்டா. இப்போ ஷெரீஃப் வந்து இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்டே நடந்தது என்னன்னு கேட்கும்போது அதுவாமா இந்த கேரட் கேட்ஸுங்கிறவனா அன்றைக்கி தான் நான் முதல் தடவையாக பார்த்தேன், நானும் உங்கள் அம்மாவும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் உங்கள் அம்மா மேலே பைத்தியமாக இருந்தான், எங்கள் லவ்வை பார்த்து அவன் டென்ஷன் ஆகி ஏய் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டான்னு வந்தான், நான் எதுவுமே பண்ணலாமா, ஆக்சிடென்டலாக நான் எதுவுமே பண்ணலாமா, அந்த சம்பவத்தில் அவனே தெரியாதனமாக குத்திக்கிட்டான், அது எதிர்பாராமல் நடந்த டெத்துமா, அதை பார்த்துட்டு ப்ரொஃபஸர் கத்தவும் அதனால தான் இப்போ இந்த ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன், என்னை இந்த விஷயங்கள்லேருந்து மூடி மறைச்சி மேயர் காப்பாற்றி விட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை அவரும் சொல்கிறான். இப்போ இதே விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டா அவன் என்ன சொல்றானா, அவனை ஆக்சுவலாக கொன்னதே நான் தான், அதுவும் தெரியாதனமா அவன் கத்தியால் குத்திக்கிட்டான், அது காரணம் நான் தான், அப்பா வந்து என்ன உள்ள தள்ளக்கூடாதுன்றதுனால நான் இந்த பழியை ஏற்றுக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி அவர் இந்த பழி ஏற்றுக்கிட்டாரு, ஸோ அவருமே இந்த வேலையை பார்க்கல அப்படின்னு சொல்லி இவங்க அம்மாவும் வெட்னஸ்டே கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. சரி நம்மளால தான் பொருளை தொட்டாலே பாஸ்டில் நடந்த விஷயத்தை பார்த்துட முடியுமே, இப்போ அந்த கேரட் கேட்ஸை நீங்கள் புதைச்ச இடத்த காட்டுங்க, அவனை தோண்டி எடுத்து அவங்ககிட்ட ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமான்னு தோண்டி எடுத்தா அவனுடைய விரல் வந்து நீல கலரில் இருக்குது. அப்போ ஆல்ரெடி அவன் பாய்சனால் சாக இருந்தான். ஸோ ஆல்ரெடி அவன் சாக ஸ்டார்ட் ஆகிட்டான். அந்த சமயத்தில் நீங்களும் சிக்கி நீங்கள் தான் கொலை பண்ண மாதிரி ஃப்ரேம் ஆகிடுச்சுங்கிற விஷயம் புரியுது. அந்த விரலை தொட்டதும் பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கவும் கேரட் கேட்ஸு அவங்க அப்பா வந்து இவங்க எல்லாரையுமே கொல்லணும்டா, நெவர்மோரில் இருக்கிற ஒருத்தரை விடாமல் நீ கொல்லணும்டான்னு சொல்லி பாய்சனை அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புகிறா. அப்படி அந்த பாய்சனை வச்சுக்கிட்டு இவங்க கூட சண்டை போடும்போது அது உடஞ்சி இவன் மேலே பட்டு அதனால் இவன் சாக ஸ்டார்ட் ஆகிட்டான். இவன் கண்ட்ரோலை மீறி தான் அந்த கத்தியால் குத்திக்கிட்டு இவன் செத்துவிட்டான். இவங்க அழிக்க வந்தது எங்கள் அப்பாவை மட்டும் கிடையாது, இந்த மொத்த ஸ்கூலுக்குமே பாய்சனை கலந்து போட்டு தலை தான் அவன் வந்திருக்கான். இந்த விஷயம் எல்லாமே மேயருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் வாயை மூடிக்கிட்டு எங்கள் அப்பாவை மட்டும் காப்பாற்றி விட்டுருக்காருன்னு மேயர்கிட்ட விஷயத்தை பேசுவோம். ஆமாம்மா எனக்கு தெரியும், இந்த கேட்ஸ் ஃபேமிலி வந்து உங்களை சுத்தமாக ஆகவே ஆகாது, நெவர்மோரில் இருக்க எல்லாரையும் போட்டு தலை தான் நினச்சாங்க, எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனால் இப்போ நான் அதை வெளியே சொல்லியிருந்தேன்னு வையேன், நெவர்மோருக்கும் நார்மல் பீப்புளுக்கும் சண்டை பெருசாக இருக்கும், 2 பேருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்த தான் இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சு உங்கள் அப்பாவையும் நான் வெளியே விட்டுட்டேன், இந்த விஷயத்தையும் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டேங்கிற மாதிரி அவர் பக்கம் நியாயத்தை சொல்லிவிடுறாரு. இப்போ இவங்க அப்பா நிரபராதிங்கிற விஷயம்
விஷயம் தெரிஞ்சு இவங்க எல்லாரையும் வெளியே கூட்டு வந்தாச்சு. இப்போ ஆக்சுவலா இந்த கேரட் கேட்ஸ் இருக்கிற அந்த வீட்டை தான் கூடி ஆடம்ஸ் காமிச்சிருப்பா. இங்க தான் நீ போகணும், இங்க தான் நீ தேடுறதுக்கான ஆன்சர் உனக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அப்போ அந்த கேரட் கேட்ஸ்க்கு பின்னாடி வெறும் எங்கள் அப்பாவை கொண்ட விஷயம் மட்டும் இல்லை, பெருசாக ஏதோ ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளேருந்து மேயரும் வெளியே போவார். ஓஹோ, இவர் எதுக்கு இங்கே வராருன்னா அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த விஷயத்தை ஷெரீஃப்கிட்ட சொல்லான்னு போகும்போது அவரை ஒருத்தவங்க காரில் அடித்து ஏற்றிருப்பாங்க. ஐயோ, அப்போ மேயருக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சு அதை வெளியே சொல்ல பார்த்துருக்காரு, அவளை போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ அந்த மான்ஸ்டரு, அது இல்லாமல் இந்த கேரட் கேட்ஸு, அது இல்லாமல் இந்த கூடி ஆடம்ஸு, இந்த எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறது இப்போ தான் வெனஸ்டேக்கு கிளியர் ஆகுது. இப்போ நம்ம எனிட் ப்ளஸ் டைலர் இப்போ 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த கேட்ஸ் ஃபேமிலி இருக்கிற அந்த வீட்டுக்கு போனால் பல உண்மைகள் தெரிய வரும்னு சொல்லி இவ ஃப்ரெண்டையும் அந்த காஃபி ஷாப்பில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டையும் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அங்கே போனால் அங்கே மான்ஸ்டர் இருக்குது. இந்த வீட்டில் தான் மான்ஸ்டர் தங்கி இருக்குது, இதுதான் வெளியே வந்து அட்டாக் பண்ணுதுங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அங்கே மிகப்பெரிய சண்டையை போட்டு அவங்க எஸ்கேப் ஆகியும் வராங்க. இப்போ இந்த விஷயம்லாம் பார்த்த ப்ரொஃபஸர், ஏய் நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, நீ போகிறது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து அதில் மாட்டி விட்டுருக்குங்கிற மாதிரி அவங்களும் டென்ஷன் ஆகிறாங்க. இவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறா, எனக்கு இன்னொரு சான்ஸை கொடுங்க, அந்த மான்ஸ்டர் மொத்த நெவர் முறையுமே அழிக்க பார்க்குது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நான் அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு சான்ஸ் இவ கேட்குறா. இப்போ அந்த காரில் அடித்து தூக்கினாங்கல்ல அந்த மேயர் வந்து இப்போ இறந்துட்டாரு. ஸோ அந்த டெத்தப்போ தான் இவளுடைய அங்கிளும் இவளை பார்க்க வரா, நெஸ்டர்னு சொல்லி. இவர் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ தான் வெனஸ்டே சொல்கிறா, எனக்கு அந்த மான்ஸ்டர் பற்றின விஷயமே தெரிய மாட்டேங்குது, எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னா இந்த புக்கை நீ தேடிப்பாரு. ஏன்னா இவர் தான் நம்மள மாதிரியான பவர்ஃபுல்லான ஆட்களை பற்றி, பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸை பற்றிலாம் புக்கில் எழுதியிருக்காருன்னதும் அந்த புக்கை எடுத்து படித்து பார்த்தா அதில் இந்த மான்ஸ்டருக்கான ஃபோட்டோவே இருக்குது. அதோடைய பேர் ஹைடு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸே எழுதியிருக்காரு. ஹைடை வந்து நீங்கள் விடுவிச்சு அதை கண்ட்ரோல் பண்ண ஒரு மாஸ்டர் தேவை. அந்த மாஸ்டர் சொல்கிறத ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்கிறது தான் ஹைடோட வேலை. ஸோ ஹைடை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அப்போ ஹைடை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுற மாஸ்டர் இருக்கா, இந்த கேட்ஸ் ஃபேமிலி கூட ஏதோ ஒரு விஷயம் லிங்க் ஆகுதுங்கிறது ஐடியா தெரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் மேயரோட பையன் வந்து எங்கள் அப்பா விசாரித்த ஃபைலில் அவனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதில் இந்த கேட்ஸ் ஃபேமிலி இருக்கிற அந்த வீட்டை புதுசாக ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. யாருன்னா அந்த குடும்பத்தில் செத்து போனதாக கணக்காமிச்ச லாரல். அவ தான், அதாவது இவங்க அண்ணங்காரன் போட்டுத்தள்ள வந்து அவன் காலி ஆயிட்டானா, அவங்க அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்கிற மாதிரி கேஸ் மொத்தமாகவே குடும்பமே அழிஞ்சிட்டாங்கன்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. ஆனால் அதில் லாரல் வந்து தப்பிச்சிட்டா. அந்த லாரல்ங்கிறவ தான் இப்போ அதே வீட்டை வாங்கி இந்த நெவர் முறை மொத்தமாக அழிக்க தான் பிளானை போட்டிருக்கிறா. ஸோ இந்த லாரலோடைய பிளான் தான் இது. இந்த லாரல் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அவ கண்ட்ரோலில் தான் இப்போ ஹைடு இந்த மான்ஸ்டர் இருக்குது. இப்போ இவளுக்கு ஆல்ரெடி வெனஸ்டேக்கு ஜேவியர் மேலே டவுட் இருக்குது. அந்த ஜேவியர் பார்த்தா இந்த தெரபிஸ்ட் அவளை போய் அடிக்கடி மீட் பண்ணுறான். ஓஹோ, இவ தான் இந்த ஜேவியருங்கிற ஹைடை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு இவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு, ஏய் சொல்லு, நீ தானே லாரல், நீ தானே கேட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவ, இப்போ புதுசாக வீட்டை வாங்கியிருக்க, ஜேவியரை கண்ட்ரோல் எடுத்திருக்க, மான்ஸ்டரை வச்சு மொத்த பேரையும் போட்டு தள்ள பார்த்துருக்க அப்படின்னு சொன்னதும், ஏய் நீ நேரத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்க, யார் ஹைடு யார் கேட்ஸ் ஃபேமிலின்னு இவளுக்கு எதுவுமே புரியல. அப்புறம் பார்த்தா அந்த தெரபிஸ்டே வந்து மான்ஸ்டர் போட்டு தள்ளிட்டு போயிருக்குது. நாம தான் தெரபிஸ்ட்டை தப்பாக நினச்சிட்டோன்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணுறா. ஆக்சுவலாக ஜேவியர் தான் ஹைடுங்கிறத இவ கன்ஃபார்மே பண்ணிடுறா. ஏன்னா ஜேவியர் வந்து அவன் ரூமில் அந்த மான்ஸ்டரை வரைஞ்சி வச்சிருக்கான். அவன் என்ன காரணம் சொல்கிறான்னா, என் கனவுல மான்ஸ்டரை நான் பார்த்தேன் அதனால் வரைஞ்சி வச்சேன்னு சொல்கிறான். இல்லைடா நீ தாண்டா மான்ஸ்டர், நீ தாண்டா ஹைடுன்னு சொல்லி அவனை ஷெரீஃப்ட்ட பிடிச்சி தரா, ஜெயிலில் போட்டாச்சு. சரி ஓகே, நம்ம ஒரு வழியாக ஹைடை அடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி இவ ஃப்ரெண்டாக இருந்த டைலர் மேலே லைட்டாக க்ரஷ் ஃபீல் வரவும் அப்புறம் அவனை டச் பண்ணா கொய்யால பாஸ்டில் நடந்த விஷயம்லாம் இவ பார்த்து போட்டா. இவன் தான் ஹைடா மாதிரி தெரபிஸ்ட்டை போட்டு தள்ளியிருக்கான். டேய், நான் இவ்வளோ நாள் ஜேவியர் தான்டா ஹைடுன்னு நினச்சி அவனை உள்ளே வேற தள்ளிவிட்டேன், கூடவே இருந்த கம்யூனிட்டி நீ தான் ஹைடான்னு இப்போ அவளுக்கு தூக்கி வாரி போடுது. ஸோ இந்த விஷயம் உங்கள் அப்பாவான ஷெரீஃப்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவன் ஆவுன்னா ஹைடுன்னு இந்த விஷயத்தை சொல்லும் போது அவன் இந்த விஷயத்தையே பெருசாக எடுத்துக்காம, ஐயோ என் பிள்ளைய பற்றின சீக்கிரட் இவளுக்கு தெரிஞ்சுக்கான மாதிரி அதை அப்படியே உரங்கிட்டு இருக்கான். ஜேவியர்னு இவ ஒரு புது பேரை சொல்லவும் ஓகே அவன் மேலே பழியை போட்டு உள்ளே தள்ளிடலான்னு சொல்லி இப்போ ஜேவியரை உள்ளே தள்ளியாச்சு. இங்கே டைலரை வந்து, ஏய் உன்னை போட்டு தள்ளாமல் விட மாட்டேன், பெரிய பிளான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதில் மாவளை நீ சிக்குவரி அப்படின்ற மாதிரி அவனும் பயமுறுத்திட்டு போகிறான். இவன் ஐசியூவில் இருந்தவன் கொஞ்சம் இப்போ சரியாயிட்டான். அவங்ககிட்ட இவன் பேச வரும்போது, ஒழுங்காக சேஃபாரு, அந்த மான்ஸ்டர் பேர் ஹைடு, அது இன்னும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, சேஃபாருன்னதும் அப்போ தான் அன்னைக்கு குகையில் பார்த்ததை சொல்கிறான். ஒருத்தவங்க ரெட் கலர் ஷூவை போட்டு நடந்தாங்க, அங்கே நடந்த மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டில் எனக்கு அது மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சுதுன்னு சொல்லவும், இது ரெட் கலர் ஷூவா, அப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்தது ஓகே நம்ம ப்ரொஃபஸர் தான் அப்படிங்கிறது விஷயம் தெரிஞ்சு அவகிட்டே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு, மேடம் எனக்கு உங்கள் மேலே லைட்டாக டவுட் இருந்துச்சு, சே நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன், நான் தப்பாக நினச்சது
தெரபிஸ்ட் தான் இந்த மாஸ்டர்னும் அந்த ஹைடாக இருந்தது ஜேவியர் நினச்சேன். ஆனால் உண்மையில் ஹைடாக இருக்கிறது டெய்லரு, அதுக்கு ஹெட்டாக இருக்கிற மாஸ்டர் மேடம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபஸரை வந்து லாக் பண்ணுவோம். என்னுடைய அடிமையை பார்க்குறேன்னதும் அங்கே டெய்லரும் கரெக்டாக வரவும் இவனை நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன். ஸோ இவன் மூலிமா எல்லாரையும் போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லும் போது அப்போ டக்குன்னு வெனஸ்டே ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பா பாருங்க. மேடம் இந்த விஷயம் போதுமா, இந்த ஆதாரம் போதுமான்னு சொன்னதும் டக்குன்னு இப்போ டெய்லராக இருந்தவ ப்ரொஃபஸராக மாறிட்டா. ப்ரொஃபஸரால் தான் மற்றவங்களால கெட்டப் மாற முடியும்ல. அப்படி இவ்வளோ நேரம் இந்த ப்ரொஃபஸர் தான் இந்த வேலையை பார்த்ததுன்னு நம்ப வைக்கிறதுக்காக அந்த டெய்லர் விஷயத்தில் கூப்பிட்டு வந்திருக்கிறா. ஏய் நீ தானான்னு சொல்லி அந்த நைட் ஷேட் பாய்சனை எடுத்து ப்ரொஃபஸரை போட்டு தள்ளியாச்சு. இப்போ அதுக்குள்ளே வெனஸ்டேவையும் கடத்தி கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ அந்த பிளானுங்கிறது நடக்க போகுது. இந்த பக்கம் இவளுடைய ஃப்ரெண்டான ஈனிட்டு, அதுக்கப்புறம் அந்த பியங்கா, மற்ற எல்லாருமே சேர்ந்து நம்ம ஸ்கூலை காப்பாற்றி ஆகணும், இங்கே பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லி ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துருப்பா. அவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரொஃபஸரை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அவங்களும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இவளுடைய ஃப்ரெண்டால் வந்து இந்த ஓனாயாக மாற முடியும். ஒருத்தர் ஒரு பவர் இருக்கும்ல, ஒருத்தர் வேம்பயர் ஆவாங்க, இவளுக்கு இந்த மாதிரியான பவர்ஸ் இருக்குது, ஒருத்தவங்க ஓனாயாக மாறணும். அப்படி தான் இவளுடைய ஃப்ரெண்டு ஈனிட் வந்து ஓனாயாக மாறக்கூடியவ. இங்கே இவளை கட்டி போட்டு வச்சு ஆல்ரெடி மான்ஸ்டர் மூலிமா ஒருத்தர்கிட்ட ஒரு பார்ட்ஸ் எடுத்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் சுற்றி வச்சு ஏதோ ஒரு பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இந்த ப்ரொஃபஸர் விஷயத்தை சொல்கிறா. ஆமாம் நான் கேட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவ, நான் தான் லாரல் கேட்ஸ். இப்போ என்ன பிளான் தெரியுமா, உங்கள் மூதாதையரான கூடி ஆடம்ஸு எங்கள் கிராக் ஸ்டோனை வந்து போட்டு தள்ளி அதுவும் உங்கள் ரத்தத்தால் அவளை அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவளுடைய ரத்த சொந்தத்தில் வந்தவங்களுடைய ரத்தத்தை வச்சு அவரை ரிலீஸ் பண்ண முடியும். கிராக் ஸ்டோனை திரும்பி கொண்டு வந்துட்டேன்னா அவருடைய பவரை வச்சு மொத்த நெவர்மோரையுமே இல்லாமல் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறது தான் இப்போ அதோடைய பிளானு. ஸோ அதன்படி இவருடைய ரத்தத்தை வச்சு கிராக் ஸ்டோனை வெளியே கொண்டு வந்தாச்சு. அவனும் வெளியே வந்துட்டான். இப்போ மொத்த பேரையும் அடிக்க போகிறேன். ஓ இன்னும் இந்த பவர்ஃபுல்லான ஆளுங்களாம் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்களா, மொத்த பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். கூடி ஆடம்ஸ், இது கூடி ஆடம்ஸ் இல்லடா வெட்னஸ்டே, யாராக இருந்தாலும் சரி எல்லாரையும் போட்டு தள்ளுவன்ற மாதிரி அவனும் பவர்ஃபுல்லாக வெறி கொண்டு இந்த நெவர்மோரை அழிக்க போயிட்டு இருக்கான். இப்போ கூடி ஆடம்ஸ் அதுக்குள்ளே இதை பாரு நான் உனக்குள்ளே வந்துடுறேன், அவனுடைய கருப்பு இதயம் இருக்குது, அதை கொன்னாதான் அவன் மொத்தமாக அழிவான்னு சொல்லி நான் உனக்குள்ளே வந்துடுன்ற மாதிரி கூடி ஆடம்ஸ் இப்போ இவக்குள்ளே வந்து இப்போ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த கிராக் ஸ்டோனை அழிக்கணும்னு வெட்னஸ்டே ஓடி வரா. இப்போ இவ கிராக் ஸ்டோனை தடுத்து நிறுத்தலான்னு வரும்போது இந்த பக்கம் டெய்லர் வந்து ஓஹோ அவ்வளோ சீக்கிரம் அவனை விடமாட்டேன்னு சொல்லி அவன் மான்ஸ்டராக மாறவும் அதுக்குள்ளே யூனிட் வந்து அவள் ஓனாயாக மாறி, ஏன்னா அன்றைக்கி வந்து ஃபுல் மூன் டே, அவளை ஓனாயாக மாறி இந்த மான்ஸ்டரை போட்டு பொக்குன்னு குத்தி அவனை அட்டாக் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இடத்துல கிராக் ஸ்டோன் மொத்தமாக நெருப்பு வச்சு அந்த ஸ்கூலையே அழிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஃப்ரேமை தான் ரோவனுடைய அம்மா வந்து வரைஞ்சி வச்சிருப்பா. அதாவது அந்த ஸ்கூல் மொத்தமாக நெருப்பால் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, கிராக் ஸ்டோன் இருக்கிறா, இந்த பக்கம் வெட்னஸ்டே இருக்கிறா. ஸோ அவங்களுக்கு சொன்ன கதை வந்து கிராக் ஸ்டோன் நல்லவன், நார்மலான ஆளுங்களையும் பவர்ஃபுல்லான ஆளுங்களையும் ஒன்று சேர்க்க பாடுபட்டான்ற மாதிரி ஒரு கதை ரெடியாக இருக்கும்ல. அதனால் அவங்க அம்மா என்ன நினச்சிருப்பான்னா கிராக் ஸ்டோன் நல்லவன் தான், அவன் வந்து காப்பாற்ற பார்க்குறான், இந்த வெட்னஸ்டே தான் அழிக்கிறாங்கிற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையாக என்னென்னா கிராக் ஸ்டோன் தான் இந்த மொத்த ஸ்கூலையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறான், அதை காப்பாற்ற நினைக்கிறவ தான் வெட்னஸ்டே. இந்த ஃப்ரேமை தான் அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க. கிராக் ஸ்டோனு கூடி ஆடம்ஸ்க்கு நீ காலியான மாதிரி இப்பயும் காலியாக போகிறான்னு சொல்லி அந்த கருப்பு இதயத்தை கரெக்டாக பார்த்து கத்தியால் குத்த அவன் ஒரு வழியாக மொத்தமாக பஸ்பம் ஆயிடுறான். அவனை மொத்தமாகவே அழிச்சாச்சு. அவனை அழிச்சா மட்டும் நான் சும்மா விடுவேனா, வெட்னஸ்டே உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபஸர் மறுபடியும் துப்பாக்கி எடுத்துன்னு வரவும் இங்கே அந்த யூஜின் வந்து அவன் தான் அந்த தேனியெல்லாம் வளர்ப்பான்ல, அந்த தேனியை வச்சு இந்த டீச்சர் அட்டாக் பண்ணி நானும் வெட்னஸ்டேவை காப்பாற்ற வருவேன், நெவர்மோரை காப்பாற்ற நான் இருக்கிறன்ற மாதிரி அவனும் கொஞ்சம் மாஸ் காட்டியிருப்பான். ஸோ இப்படியாக 400 வருஷத்துக்கு முன்னாடி கூடி ஆடம்ஸால் கிராக் ஸ்டோன் காலியானார், அடைக்கப்பட்டார். இப்போ திரும்பி வெளியே வந்த கிராக் ஸ்டோனை இந்த வெட்னஸ்டே மொத்தமாகவே அழிச்சு விட்டா, நெவர்மோரையும் காப்பாற்றியாச்சு. இப்போ சம்மர் லீவ்னால எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போகிறாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருக்குங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரவும் ஓஹோ அப்போ புது பிரச்சனை இருக்குதா, அப்போ அதையும் நான் சால்வ் பண்ணுவேன்டான்ற மாதிரி அதோட அந்த சீசன் 1 முடிப்பாங்க. ஸோ இதான்ப்பா சீசன் 1 மொத்தமாக நடந்துச்சு. அண்ட் தெளிவாக புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.